என்ன பிரியங்கா, ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா? ரிவ்யூ என்ன சொன்னாங்க? ஓகேவாமா? எஸ் சார், அவங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சு போச்சா. கிளாத்தோட குவாலிட்டி தி பெஸ்ட்னு சொன்னாங்க. ஃபிட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. பை தி வே, அந்த கம்பெனியோட எம்டி உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு சொன்னாரு சார். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னாரு. வெரி குட் பிரியங்கா, சூப்பர். ஆமா சார், கடைசியில தியா மேம் அந்த டிசைனை சேஞ்ச் பண்ணது நல்லதா போச்சு. யூனிஃபார்ம் வியர் பண்ணும்போது அவங்களோட கம்ஃபர்டபிளை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய அழகை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். மேம் தான் போடுறவங்களோட கம்ஃபர்டபிள் தான் முக்கியம்னு பார்த்துருக்காங்க. அதுதான் இவ்வளோ பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கு. இதை நான் சொல்லல சார், அவங்க தான் சொன்னாங்க. டிசைன், பேட்டர்ன், ஸ்டிச்சிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. கிளாத்திங் வந்து ப்ரீதபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆர்டரையும் நமக்கே கொடுக்கறதா சொன்னாங்க. நைஸ் பிரியங்கா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த சக்ஸஸை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். நம்ம ஆஃபீஸ் டீம் எல்லாருக்கும் இன்னைக்கு டீம் லஞ்ச் சொல்லிடுங்க. ஷியோர் சார், கண்டிப்பாக சொல்லிடுறேன். அப்படியே எல்லாருக்கும் போனஸும் கொடுத்துடலாம் ஃபார் த சக்ஸஸ். பிகாஸ் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆகுது. இந்த 6 மாசத்துல இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அன்பிலீவபிள். ஸோ இந்த சக்ஸஸுக்கு காரணம் இங்க இருக்கிற எல்லாருமே தான். அதை செலிப்ரேட் பண்ற விதமா இன்னைக்கு மதியம் எல்லாருக்கும் டீம் லஞ்ச் சொல்லிடுங்க. ஓகே சார். அப்படியே தியாவை வர சொல்லுங்க. ஓகே சார். மேம் இங்க தான் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் நான் தேடிட்டு இருந்தேன். என்ன பிரியங்கா, என்ன விஷயம்? எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தீங்க? மேம் ஆதி சார் உங்களை கூப்பிட்டாரு. அவரா? அவர் எதுக்கு இங்கெல்லாம் கூப்பிடுறாரு? அவருக்கு வேற வேலையே இல்லை. என்ன ஆதி சார் கூப்பிடுறாருன்னு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இந்த மேம் இப்படி சிரிக்கிறாங்க? இப்போதான் தெரியுது மற்ற ஆஃபீஸ்கள்லாம் ஏன் கல்யாணம் ஆன கப்பிள்ஸை வேலைக்கு வைக்க மாட்டாங்கன்னு. ஏதோ இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்றதுனால ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இல்லைன்னா எந்த ஆஃபீஸ்லேயும் கப்பிள்ஸை வேலைக்கு வைக்க மாட்டாங்க. இந்த மேம் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க நான் நிற்கிறத கூட கவனிக்காமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? ஆனால் சார் நார்மலாக தான் பேசினாரு. தியாவை போய் கூட்டிட்டு வா அப்படி தான் சொன்னார். ஆனால் இந்த மேம் தான் ஆதி சார் கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே முகத்தில் அப்படி ஒரு ஒளிவட்டம். சரி சரி, அவங்க கதை நமக்கு எதுக்கு மேம்? பிரியங்கா, எதுக்கு கூப்பிட்டாரு? ஏதாவது சொன்னாரா? இல்லை மேம், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அவங்க தியாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். அர்ஜென்ட்டாக வர சொன்னார். ஓகே பிரியங்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஓகே மேம். ஆஃபீஸில் வேலை பார்க்க கூட விட மாட்டார் இந்த ஆதி. எப்போ பாரு கூட்டுக்கிட்டே இருக்காரு. ஷோ. சொல்லுங்க. வேலை இருக்கு, வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் பிரியங்கா வந்து சொன்னாங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னு. சரி சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். இவ என்னத்துக்கு பல்ல பல்ல காமிச்சிட்டு நிக்கிறா? எப்பவும் நல்லா தானே பேசிட்டு இருப்பா, இன்னைக்கு என்னாச்சு? ஒருவேளை பேகியை பிடிச்சிக்கிச்சோ? இந்த சாரி எல்லாம் பழைய சாரி, கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து வச்சிருக்கேன். உடனே இந்த சாரியை பார்த்துட்டு புது சாரி நினச்சிக்கிட்டு அழகா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. ஒருவேளை உண்மையாவே இவளுக்கு பேய் தான் பிடிச்சிட்டு இருக்கோ? சரி, பார்த்துட்டீங்களா? நான் போலாமா? வேலை வேற அப்படியே கிடக்குது. நான் போய் அங்கே பார்க்கணும் எல்லாரையும். டிசைன் வேற இன்னும் முடிக்கல, அதெல்லாம் போய் செக் பண்ணணும். சீக்கிரம் சொல்லுங்க, பார்த்துட்டீங்களா? போலாமா? இவருக்கு ஒரு வேலையே இல்லை. நேரம் கேட்ட நேரத்தில் தான் ரசிக்கலாம் கூப்பிடுவாரு. சொல்லுங்க, போகட்டுமா? ஒரு நிமிஷம். ஆபீஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் போகும்போது தர்காவுக்கு போகணும், ஞாபகப்படுத்து. தர்காக்கா? எதுக்கு? நீ நல்லா தானே இருக்க, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இந்த உடம்பு வலிக்கிற மாதிரி, இந்த கழுத்துல ஏதாவது ஏறி உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடம்புலாம் வலிக்கல, நல்லா தான் இருக்கு. அடிக்கடி ஏதாவது மயக்கம் வர்ற மாதிரி, இல்லை கண் ஏதாவது டபுள் டபுளா தெரியுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? ரிட்டர்ன் போகும்போது தர்காவுக்கு போயிட்டு மந்திரிச்சு உனக்கு ஒரு கயிறு கட்டிட்டு போயிடுவோம். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. என்னங்க விளையாடுறீங்களா? என்ன உங்களுக்கு? இல்லம்மா, வாழ்ந்தான் கூப்பிட்டேன், சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க.
சம்மந்தமே இல்லாம பேசுறேனா? ஆமா, இப்போ நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன ரசிக்க தானே கூப்பிட்டீங்க? அதான் ரசிச்சிட்டீங்களா, போலாமான்னு கேட்டேன். எனக்கு வேலை கிடக்கு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க ரசிக்கிறீங்கன்னு இங்கேயே நின்றுட்டு இருக்க முடியுமா? அப்படியே நின்றுட்டு இருந்தா ஆபீஸ் என்னதுக்கு ஆகுறது? உங்களுக்கு நேரம் காலமே தெரியறது இல்ல ரசிக்கிறதுக்கு. இந்த ஆபீஸ் எங்க அப்பாவோட கனவு. அவரோட கனவை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா? நீங்க எப்பதான் ரசிச்சுட்டு விடுவீங்க? நான் எப்ப போய் என் வேலையை பார்க்கறது? பேசிட்டியா? நான் பேசலாமா? உன்னை நான் கூப்பிட்டது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு கூப்பிட்டீங்க? ரசிக்க தானே. ஹேய் லூசு, இந்த கம்பெனி மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நம்ம அனுப்பின ப்ராடக்ட் அந்த கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். நீ கடைசியா ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணல, அதுதான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுச்சு. ஃபைனலா அந்த யூனிஃபார்ம் யூஸ் பண்றவங்களோட கம்ஃபர்டபிளை நீ செக் பண்ணி அதை ஆல்டர் பண்ணதுதான் இப்போ ஒரு மேசிவ் சக்சஸ் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு மதியம் எல்லாருக்கும் டீம் லஞ்ச் சொல்லியிருக்கேன். அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் போனஸும் அப்படியே கொடுத்துடலாம். அதை சொல்லதான் கூப்பிட்டேன். அப்போ இவர் என்ன ரசிக்க கூப்பிடலையா? ச்சீ, அசிங்கமா போச்சு. இவர் இப்ப என்ன நினைப்பாரு? ஷோ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் அந்த கம்பெனி எம்டியோட ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. வீடியோ கான்ஃபரன்ஸ் தான். ஸோ யூ ஆர் த பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி இல்லையா? ஸோ 2 பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணிடலாம். ஆ, ஓகே. ஷோ தியா, அசிங்கமா போச்சு. போ. அப்போ நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். தியா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஆமா, நீ இங்க வரும்போது என்ன நினைச்சுக்கிட்டு வந்த? நான் எதுக்கு கூப்பிடுறேன்னு நினைச்சேன்? ஆபீஸ்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்காம உன்னை ரசிக்கிறதுக்கு கூப்பிட்டு நினைச்சியா? அது வந்து இல்ல, நான் வரேன். ஏய் சொல்லிட்டு போ. போங்க, நான் வரேன். பொண்டாட்டி நில்லு. என்னங்க? கொஞ்சம் பக்கத்துல வாயேன். கிங்க வா. ஆதி வாடி. என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. யாராவது பார்த்தாங்க ஏதாவது நினைப்பாங்கங்க. ஆதி இறக்கி விடுங்க. ஹே, நான் பாட்டு சிவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப இறக்கி விடுங்கன்ற. ஹே பொண்டாட்டி, நீ ஏன் சொல்லிட்ட உன்னை ரசிக்க சொல்லி? பின்ன ஆபீஸா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன, பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றணும்ல. ரசிச்சுட்டா போச்சு. எங்கண்ணா, நீங்க சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு தான் வந்தேன். உன் சாரி நல்லா தான் இருக்கு. ஆனா அது ஆபீஸ், இது விடுங்க. பேசாம லீவ் போட்டு வீட்டுக்கு போயிருமா? எதுக்கு? என் பொண்டாட்டி ஆசையா கேக்குறா, அவளை ரசிக்கணும்ல. ஆபீஸ்ல அதுக்கு செட் ஆகாது. நம்ம ரூம்ல தான் எல்லாம் கரெக்டா இருக்கும். எங்க விடுங்க. சரியான ஆள் தான் நீங்க. சார், தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டோமோ? பேசாம போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். பிரியங்கா சொல்லுங்க. அது வந்து சார், நடந்த விஷயத்துல எதுக்கு வந்தனே மறந்துட்டேனே. ஐயோ. சொல்லுங்க. ஷோ. அது வந்து சார், பிரகாஷ் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் உங்களை வந்து மீட் பண்ண சொன்னாரு. அதுக்கு தான் சார் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் வரேன். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. பூங்க அசிங்கமா போச்சு. இதுல என்ன அசிங்கம்? நீ என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டியோட தானே ரொமான்ஸ் பண்ண. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. உனக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு இருந்தாதான் ஏதாவது நினைப்பாங்க. இருப்பாங்க. என்ன தவிர வேற யாரும் வருவாங்களா? நான் தான் வர விட்டுருவேனா? சரி அப்பா கூப்பிடுறாரு, நான் என்னன்னு போய் பாக்குறேன். சரி. வந்துட்டீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுலேருந்து வர நேரம் ஆயிடுச்சுங்க. உட்காரதுக்கு சேர் 2 பக்கத்து வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துருங்க. விஜயா வரேன்னு சொன்னா இன்னும் காணல. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லு. பண்டம் வாங்கிட்டு வர சொன்னே, சமோசா வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துட்டோமா.
அந்த கவர்ல கிச்சன்ல தான் வச்சிருக்கேன், எடுத்து ஒரு தட்டுல வை, அப்புறம் வர நேரம் தான். சரிங்க, நீங்க போய் அந்த சேரை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. எத்தனை ஆட்கள் வருவாங்கன்னு கூட தெரியல. வந்ததுக்கு அப்புறம் அங்க இங்க ஓடிட்டா இருக்க முடியும். முன்கூட்டியே அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தா நல்லது. ஒரு 5 சேராவது எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். லட்சுமி அக்கா, ரொம்ப நேரமாயிட்டோ? ஆமாண்டி, எப்ப வரேன்னு சொன்னேன், இன்னும் எவ்வளவு நேரம்? சத்யா என்ன பண்றா? அதை ஏன்டி கேட்குற? அவளுக்கு சேலை கட்ட முடியாம நீ எப்போ வருவே எப்போ வரேன்னு பார்த்துட்டு உக்காந்துருக்கா. நான் சேலை கட்டினா வயசாகவங்க கட்டுற மாதிரி இருக்கும் பாத்தியா? அது எப்படி அந்த சின்ன பிள்ளைக்கு பிடிக்கும்? பிள்ளைய பொண்ணு பார்க்க வேற வராவ, அழகா கட்டினா தானே நல்லா இருக்கும். எனக்கு உன் அளவுக்குலாம் கட்ட தெரியாதுடி. சட்டுப்புட்டுன்னு போய் கட்டி விட்டுருடி. ஏக்கா, நீ எதுக்குக்கா பதற? முன்ன பின்ன பழக்கம் இல்லைல்ல, அதான் பயமா இருக்கு. பக்கத்து வீட்டுக்குன்னா ஈஸியா போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். நம்ம வீட்டுக்கு விருந்தாட்கள் வரும்போது தான் அந்த பதட்டமும் பயமும் இருக்கு. எதையாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு. சரிக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பிள்ளைய பார்த்துட்டு போற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. சரி, நான் போய் உள்ள என்ன பண்றாள்வான்னு பாக்குறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி சரி, நீ போ, நான் போய் காப்பி போடுறேன். பாலை சுட வச்சு வச்சோன்னா வந்த உடனே அப்படியே காப்பி போட்டுடலாம் பத்தியா? சரிக்கா. ஏன் ட்ரெஸ் எதுக்கு எடுத்து போட்டிருக்கா? அது என்ன என் ட்ரெஸ்ஸு? எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை, இது பார்க்க நல்லா இருந்ததுன்னு எடுத்து போட்டுக்கிட்டேன். நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாங்குவல்ல, அதுதான் உன் ட்ரெஸ்ஸு. இது அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. என்னதான் ஜென்மமோ, அடுத்தவங்க ட்ரெஸ்ல எதுக்கு எடுத்து போடுற? என்னடி உனக்கு இப்போ? இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராவ, நல்ல ட்ரெஸ்ஸாக போட வேணாமா? உன்னையாடி பொண்ணு பார்க்க வராங்க? ஏமா சத்தியா? ஏத்தே வாங்க. என்னம்மா இன்னும் குளிக்கல கிளம்பல ஒன்னும் பண்ணல, அப்படியே நிக்க? அம்மா வேற லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஐயோ, வந்துட்டாங்களே, பொண்ணு பார்க்க வர போறாவ. நான் எப்படி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு தெரியல. ஏத்தே, எனக்கு இப்ப பொண்ணு பார்க்க வேணாத்தே, பயமா இருக்குதே. அம்மா கிட்ட சொல்லுங்க. ஏம்மா, எல்லாருக்கும் அப்படிதாம்மா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு பயமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தைரியம் வந்துடும். உன் சேலை எங்க இருக்கு கொடு, நான் கட்டி விடுறேன். கேட்டே வேண்டாம் தே, அம்மா கிட்ட சொல்லுங்க தே. ஒரே பயமா இருக்கு. பயப்படாதம்மா, பொண்ணு தான் பார்க்க வராங்க, கல்யாணம் ஒன்றும் பண்ண போறது இல்ல. இன்னும் எவ்வளோ இருக்கு. பொண்ணு பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், அது இதுன்னு. அப்புறம் பூ வைப்பாவ, நிச்சயம் பண்ணுவாங்க, அதுக்கு போறவுதான் கல்யாணம். இப்போ பொண்ணு மட்டும்தான் பார்க்க வந்திருக்காவ. புடவை கட்டிக்கிட்டு போய் நில்லு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா கேட்டி வைக்க போறாக, இல்லைன்னா வேற மாப்பிள்ளை பார்க்க போறாக. அதை விட்டுட்டு இப்பவே எதுக்கு பயந்துட்டு இருக்கா? ஏதே, இவதாத்தே படிக்க மாட்டா, சரியான வாயடிக்கிறா. பேசாம இவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடுங்க தே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஜாலியாக போவேன். படிக்க சொல்லி யாரும் தொல்லை பண்ண மாட்டாவ. சோறு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருப்பேன். பாருங்க தே, அவளே சொல்லிட்டா. அம்மா கிட்ட சொல்லி இவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க. என்னம்மா சத்தியா, மூத்த மாவா நீ இருக்கும்போது அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாவ? சரி, இப்படி வள வளன்னு பேசிட்டு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்துருவாங்க. முதல்ல சேலையை கட்டு. எங்க வச்சிருக்கா சேலை? அதோ அங்கதான் தே. என்னம்மா, சேலை பிடிச்சிருக்கா? நல்லா கட்டி விட்டுருக்கேனா? சூப்பரா இருக்குதே. எனக்கு பொண்ணு பார்க்க வரையிலையும் நீங்களே வந்து கட்டி விட்டுருங்க, இவ்வளோ அழகா இருக்கு. தொல்லை பிடிச்சவா, காலை பாரு. சரிம்மா சத்யா, நீங்கனே உட்காரு, நான் போய் டீ போடுறாங்களான்னு பார்க்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர்ற நேரம் ஆயிடுச்சு. நான் போய் வெளியே என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அம்மைக்கு உதவி பண்றேன். நீ இங்கேயே உட்காந்துரு, கூப்பிடும்போது வா. சரி. இன்னும் சேர்த்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. மாப்பிள்ளை கிட்ட எப்படி பேசுறது? இவங்க பேச விடுவாங்களா? எப்படியும் தனியா கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அப்ப எல்லா உண்மையும் உடைச்சிட வேண்டியதுதான். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் காத்துட்டு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். அர்ஜுன் வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணல. வருவாரா? ஏண்டி சத்யா, உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா சொல்லிடு, மாப்பிள்ளைய நான் கட்டிக்கிறேன். பிடிக்கலடி, நீயே கட்டிக்கோ. போய் அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ஒரு தொல்லை ஒழிஞ்சுது. என்னடி மாப்பிள்ளைய பார்க்காமலே சொல்றா? நீ எதுக்கு வேணான்னு சொல்லுறான்னு எனக்கு தெரியாதான்னு நினைச்சியா? அன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வந்தாலே, அவங்களுக்காக தானே வேணான்னு சொல்லுதா?
முழிக்காத, அம்மைக்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். பேசாம ஒன்று பண்ணுங்க, 2 பேரும் ஓடி போயிருங்க. எனக்கு ஒரு தொல்லை ஒழிஞ்சுது. சத்யா வாமா, மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துட்டாவ. சேத்தே பயமா இருக்குதே. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. இந்த காப்பியை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துரு, அவ்வளோதான். சேத்தே வேணாம் தே. சின்ன என்ன பண்ணிட்டு இருக்க? செடி கிளம்பிட்டல, ஏஞ்சி வா. அம்மா பயமா இருக்குமா. இப்போ உன் முடிவை யாரு கேட்டா? சொல்றத செய். இப்போ ஏஞ்சி வரியா என்ன? இங்க பாரு, அங்க வந்து மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, சின்ன நீ மனுஷியாவே பார்க்க மாட்டா. ஒழுங்கா ஏஞ்சி வா. விஜயா, நீ உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து வைமா, நான் இவளை கூட்டிட்டு வரேன். என்னடி என்ன? ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டுட்டு இரு. மானத்தை வாங்கிடாத, எழுந்து வா. அம்மா வேண்டாமா. வெளியில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உக்காந்துருக்காங்க, அசிங்கப்படுத்தாத, எழுந்துரு. அம்மா ப்ளீஸ்மா. கேடி, இப்ப மட்டும் நீ எழுந்து வரல, அதுக்கப்புறம் உன் அம்மையும் அப்பையும் நீ உயிரோடையே பார்க்க முடியாது. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தாத, எழுந்திரு. சரியா என்ன? வரம்மா.